அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட் இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடணும்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வெங்காயம் இருக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பல்லு இருக்கும், சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 kg நான் செய்ய போகிறேன். நல்ல புளியை நல்லா கல் மண் இல்லாத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாவும் திரும்ப ஒரு 3 பழமான தக்காளி பழமும் போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி பழம் போட்டும் அரைச்சிருக்கோம், இதுலேயே சேர்த்துருக்கோம். நீங்கள் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து குழம்பு தூள் சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கட்டிகள் எதுவுமே இல்லாத ஒரு 1/2 kgக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் வந்து குழம்பு தூள் போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் பிழிஞ்சு வச்சுருந்தேங்க, அதை எடுத்து நான் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி குழம்பு கூட்டிக்கணுங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே வதக்க போகிறது கிடையாது. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் புளி போட்டால் நான் புளி உங்களுக்கு சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக லெமன் சைஸை விட கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கோங்க. தக்காளியும் நான் சொன்ன அளவில் நீங்கள் நான் வந்து 6 தக்காளி நான் வந்து போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்ச குழம்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வடகம் இருக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் கருவேப்பிலையே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லை அப்படின்னா வெந்தயம், ஜீரகம், கடுகு, தப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த வடகம் நல்ல வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து நான் அதோடு சேர்த்துட்டேங்க. நீங்கள் இந்த மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் வந்து வடகம் போட்டு தாளித்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்ல இந்த மிளகா கொதியெல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வரும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாத இந்த அளவுக்கு ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் வந்து திறந்து பாருங்கள். அந்த மிளகா கொதியெல்லாம் போய் அந்த வாசனை பயங்கரமாக அடிக்குங்க நல்லா. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 kg நான் வந்து சங்கரா மீன் எடுத்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து குட்டி குட்டி சங்கரா மீன் தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம எப்போயுமே இந்த மாதிரி சின்ன சங்கரா மீன்லாம் குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டே அருமையாக இருக்குங்க. மாங்காய் ஒரு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துட்றேன். நமக்கு மாங்காய் வந்து இந்த குழம்புல எப்பயுமே கரையக்கூடாது. நான் எல்லாத்தையும் போட்டு மீனையும் மாங்காவையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு தாங்க கொதிக்க விட போகிறேன். ரொம்ப நேரம்லாம் நான் வந்து கொதிக்க விட போகிறதில்ல. பிகினர்ஸ்லாம் மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இதை மாதிரி நான் சொன்ன மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாங்காவும் கரையக்கூடாது. மாங்காய் ரொம்ப கரைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாகிடும், குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சூடான சாதத்தோடு நீங்கள் வந்து இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஸ்டாண்ட்ஸே இல்லை, எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாங்க. இட்லிக்கெலாம் ஒரு சாஃப்டான இட்லிக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.